தமிழ் செய்திகள். சரிகமபா சுற்றில் இசை அமைப்பாளர் தேவா கலந்து கொள்வதற்காக பல பேரும் தொடர்ந்தும் அந்த நிகழ்ச்சியை அவதானித்துக் கொண்டு வருகின்றார்கள். தேவாவின் சுற்று என்றால் அது இலகுவான சுற்று அல்ல. பல பேரும் இலகுவாக பாடி வெற்றி பெற்று செல்ல முடியாது. அவர் இசை அமைத்த பாடல்களே அங்கு பாடப்படுகின்றன. இதனால் அந்த சுற்றில் மிகவும் ரஃப்பான சங்கீத நுட்பங்கள் இருப்பதாக பலரும் கூறுகின்றார்கள். இதில் போட்டியாளர்கள் தேவாவின் பாடலை பாடி அவர்களுக்கான பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் பெற்றுக்கொள்கின்றார்கள். இந்த நிலையில் தான் கணவனை இழந்து தன் கணவனின் நினைவு தொடர்பாக பவித்ராவும் தான் அடைந்த சோகங்கள் தொடர்பாக சபேசனும் பாடியிருந்தார்கள். பல பேர் அங்கு பாடியிருந்தாலும் சபேசனின் பாடல் பிரபல்யமிக்கதாக அமைந்திருப்பதாக வாழ்த்துக்களை ரசிகர்கள் கூறியிருக்கின்றார்கள். தங்கள் இணையதளங்களினூடாக சபேசனுக்கு வாழ்த்துக்கள் குவிந்து கொண்டு வருகின்றன. தேவா அவர்களும் இலங்கையைச் சேர்ந்த இந்த போட்டியாளர் திறமையாக பாடுகின்றார், இவருக்கு சங்கீதம் நன்கு தெரியுமா என்று அவர் பலரிடமும் விசாரித்திருக்கின்றார். சபேசனை பொறுத்தவரையில் அவர் இலங்கையில் சக்தி டிவி நடத்திய நிகழ்ச்சியில் 2ஆம் இடம் பெற்று தனது திறமையை நிரூபிக்க வேண்டும் என்பதற்காக இந்தியாவில் சரிகமபா நிகழ்ச்சியில் மீண்டும் தெரிவு செய்யப்பட்டு தனது போட்டியை சுறுசுறுப்பாக கலந்து கொண்டிருக்கின்றார். அந்த போட்டியில் அவர் மிகவும் சுறுசுறுப்பாக கலந்து கொண்டிருக்கின்றார். அவர் டைட்டில் வினராக வர வேண்டும் என்று லைவ் தமிழ் செய்திகள் வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றன. இதையே உலகம்பூராக இருக்கின்ற தமிழ் பேசும் உள்ளங்களும் விரும்புகின்றன. தொடர்ந்தும் இது தொடர்பான செய்திகளை பெற்றுக்கொள்வதற்கும் சரிகமபா நிகழ்ச்சி தொடர்பில் சபேசனின் நிலை தொடர்பாக அறிந்து கொள்வதற்கும் லைவ் தமிழ் செய்தியுடன் இணைந்திருங்கள்.